Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 642 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த கொலோசியத்துல சத்தம் காத கிழிக்கிற அளவுக்கு மக்கள் பிளாக் சியோட சண்டைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுவும் இந்த டைம் எல்லாம் எந்திரிச்சு நின்று ஆடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆர்வம். எல்லா காம்படிட்டர்ஸுமே ஒரு வழியா ரிங்குக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. அதுல மெயின் ஆளுகளா யார் யாருன்னா சாய், கெல்லி, ஜீன், அங்கோ, பூ, ஐடியோ, ப்ரூட்டல் புல், ஹைருதீன், பாபி ஃபங்க், டான் ஜிஞ்சாவோ அப்படின்ட்டு முக்கியமான ஆளுகளை பத்தி மட்டும் சொல்லுவானுங்க. பட் நம்ம லூஃபியை பத்தி தான் அவனுக்கு தெரியாது. இவன் தான் லூஃபின்னு தெரிஞ்சிருந்தா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருப்பான். மாறு வேஷத்தை கடைபிடிக்க வேண்டாமா? சரி பொறுத்தது போதும், இனி பொங்கி எழ வேண்டியதான், மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுத்தியில ஓங்கி அடிக்க போவான். அந்த டைமுக்கும் போது அந்த கேவண்டிஷ் பையன் அடிச்சு புரண்டு வருவான். எதுக்குன்னா நம்ம லூஃபிய பொழக்கணும்னு. அவன் வேற ரிங்குக்குள்ள போயிட்டான்ல, சோ அங்க போய் பொழந்துலான்னு வேகமா என்ட்ரியாக போவான். ஆனா பாதியில தடுத்துட்டு விட மாட்டானுங்க. ஏன்னா கேவண்டிஷ் பிளாக் டீல சண்டை போடுறவன். இப்ப இதுல போய் சண்டை போட்டான்னா எல்லாமே தப்பா போயிடும். அதனால வேண்டாம்னு எவ்வளவு தடுத்தாலும் அடங்குற மாதிரி இல்ல. அவனை நான் கொன்னே தீருவேன், என்னைய விடுங்கடான்னு சொல்லி காட்டு கத்துவான். உடனே அத்தனை பேரும் போட்டு அமுக்கு அமுக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை எலிமினேட் பண்ணிடுவாங்கடா லூசு பாயிலன்னு. அதுக்கப்புறம் என்ன அவனை அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்க. இங்க லூஃபி ஜாலியா கத்திட்டு இருப்பான். நம்ம பயிலுக்கு தான் சண்டைன்னா சால்னா ஊத்தி பரோட்டா திங்கிற மாதிரியாச்சு. அதனால தட்டி பிரிக்க ரெடியா இருப்பான். அப்புறம் என்ன அங்க இருக்க சப்ப பீஸுங்க பூரா அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. சொல்ல போனா சப்பன்னு சொல்ற ஆளுகளே பயங்கரமா அட்டாக் பண்ணி மத்தவங்க எல்லாத்தையுமே குப்பை மாதிரி திருக்க விடுவானுங்க. இதுல வேற கூட்டத்துல இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படித்தான் விடாத, எவன் கிடைச்சாலும் நீ மண்டைய உட, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு கத்துவாங்க. ஆமா, இவங்க துரசிங்கம் அவரு சீஃப் மினிஸ்டர் இவனுக்கு பெர்மிஷன் வாங்கி தராரு. ஒரு சுத்தியில வச்சுட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்கான் காட்டு எருமை பையன். இவனுக்கு இந்த பில்டப். அந்த டைம் லூஃபி அங்க கத்தி எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கத பாத்துருவானா. சரி ரைட்டு, நமக்கேத்த ஒரு சப்ப பீஸ் கிடைச்சிருச்சு, ஒரே அடியில சோழிய முடிச்சிடலான்னு அப்படியே பாஞ்சு வருவான். லூஃபி நோட் பண்ணிட்டு எஸ்கேப். ஆனா அவன் வந்து அடிச்சதுல சுத்தி இருந்த எல்லாருமே திருச்சிருவானுங்க. சரி ரைட்டு, அவன் நம்ம பேல தானே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணா, எப்படியும் சப்பி போயிருப்பான்னு நம்பி சுத்தில எடுத்து பார்த்தா அடியில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஆமா, எங்க போனா இவன் சுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் முதுகுல எந்திரிச்சு நின்னுட்டு டே சுத்தில மாண்டையா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். அடே நீ இங்கதான் இருக்கியான்னு அவனை அட்டாக் பண்ண போகும்போது லூஃபி கம்னு சொல்லி ஓங்கி அவன் மூஞ்சலியே ஒரே குத்து. அவ்வளவுதான், அவன் அங்கேயே மத்தவனுக்கு எல்லாம் உடனே நோட் பண்ணிடுவானுங்க. அந்த லூசிங்கிறவன் அவனோட கைய ரப்பர் மாதிரி சும்மா லென்த்தியா இழுக்கிறான்னு அப்படின்னு அவனுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த மாதிரி கம் பவரை ஸ்டார் ஹேட் பைரட் தான் யூஸ் பண்ணுவான். அப்படின்னா இவன் லூஃபியான்னு டவுட் வரும். ஐயோ அவசரப்பட்டு யூஸ் பண்ணிட்டமேன்னு அப்புறம் தான் யோசிப்பான். அந்த டைம் இன்னொருத்தன் நான் உன்னைய போட்டு தள்ளுறான்னு வேகமா அட்டாக் பண்ண வருவானா. சரி இனிமேட்டு கம் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நார்மலா வயித்துல ஒரு பஞ்சு தான் வைப்பான். காலையில தின்ன சோறெல்லாம் வெளியில வந்து அப்படியே பொத்துன்னு விழுவான். இப்படி அவன் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பாத்தீங்களா அவன் என்ன பண்ணான்னு. அவன் லூசி இல்ல லூஃபி தான், அவன் ஸ்டார் ஹேட் பைரட் தான் சொல்லி கேவண்டிஷ் அங்க தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அந்த டைமுக்கும் போது ஒருத்தன் ஈட்டியை வச்சு நம்ம லூஃபியை குத்துறதுக்காக படாத பாடுபடுவான். அவனை நார்மலா அட்டாக் பண்ணாம கம்னு சொல்லி காலை சல்லுன்னு பின்னாடி நீட்டி விதிக்க போவான். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பார்த்துட்டு இதை எப்படா நீ பண்றான்னு கேட்பானுங்க. ஐயோ மறுபடியும் அவசரப்பட்டானு காலை நார்மல் பண்ணிட்டு பார்த்தவங்க எல்லாம் மறந்துடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஓங்கி அவனுக்கு ஒரே மிதி சண்டை போட்டுட்டு இருக்கவன் அங்க செவுத்துல போய் சத்துன்னு அடிச்சு கீழே விழுவான். ஆக்சுவலா ரிங்குக்கும் செவருக்கும் ரொம்ப தூரம், அவ்வளவு தூரம் பறந்தே டிராவல் பண்ணியிருக்கானா பாருங்களேன். இப்ப லூஃபிக்கு என்ன கடுப்பா இருக்குன்னா கம் பவரை யூஸ் பண்ண முடியல. ஆனா மக்கள் எல்லாம் அவனை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹெல்மெட்டை போட்டுருக்கவன் சூப்பரா சண்டை போடுறான், யாருவன் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லையா அப்படி இப்படின்னு. அந்த கேவண்டிஷ் விடவே மாட்டான், தொண்டையிலேயே நாய் கத்திட்டே தான் கிடப்பான். உடனே மத்தவனுங்க எல்லாம் சேர்ந்து அவனை தரன்னு எழுதிட்டு போவானுங்க. இங்க நம்ம லூஃபி தமா கூண்டு இருந்தாலும் பையன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி அங்க இருக்க கூட்டம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ அவனை சுத்து போட ஆரம்பிச்சிருவானுங்க. சோ முதல்ல இவனை காலி பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு ஒரு பெரிய கூட்டமே ரவுண்ட் கட்டி நிக்கும். சைல்டிஷ் பாய்ஸ் இன்னுமே அவனுக்கு தெரியல லூஃபியோட பவர் என்னன்னு. காட்டிட்டா போச்சுன்னு சொல்லி அப்படியே சும்மா சொலட்டி வளைச்சு அடிப்பான். அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி விழும். சுத்தியில் வச்சிருக்கவனை ஏமாத்தி அவன் வாயிலே ஒண்ணு கொடுத்தான்ல, அவன் காண்டுல திருப்பி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இந்த டைம் நான் உன்னை விடவே மாட்டேன்டா கொய்யாலன்னு. அப்படி வெறி பிடிச்சவன் ஓங்கி ஒரு அடி அடிச்சதுல லூஃபி கையில வச்சிருந்த அந்த ஷீல்டு தெரிச்சிரும். சுத்தி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி சுத்தியில வச்சு அடிச்சு நசிக்கிட்டானேன்னு சொல்லும் போது அந்த சுத்திலுக்கு அடியில இருந்து சவுண்டு, கண்ணா நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒர்க் ஆகாதுறான்னு. என்ன சுத்திலுக்கு அடியில சத்தம் கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம லூஃபி டப்புன்னு அந்த சுத்தில மட்டும்தான் தூக்கி விடுவான். அவ்வளவுதான், அங்க இருந்து பறந்து போய் தண்ணியில விழுந்துருவான். அங்கதான் ஃபைட்டிங் ஃபிஷ் இருக்குது, அதை அவனை ஒரு வழி பண்ணிரும். லூஃபி ஒரு வழியா மாஸ்க் காட்டிட்டு இருக்கான். அவனுக்கு சத்தம் சும்மா வேற லெவல்ல வந்துட்டு இருக்குது. சொல்ல போனா எல்லாத்துக்குமே அவன் போடுற சண்டை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப மறுபடியும் அவனை சுத்தி ரவுண்ட் கட்டுவானுங்க. ஒரு கை பாத்திரண்டான்னு அட்டாக் பண்றதுக்கு வெறியோட ரெடி ஆவான். அப்படியே கட் பண்ண அந்த நியூஸ் பேப்பர் போற பேர்ட்ஸுங்க மறுபடியும் ஏகப்பட்ட நியூஸஸ் போட்டுக்கிட்டே போகுங்க. அதை எடுத்து பாக்குற அத்தனை பேருமே பயங்கரமா ஷாக் ஆவாங்க. ஐயோ இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு, இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்க
எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி எல்லாம் நடந்தா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். இப்படி ஒரு நியூஸ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே நேரம் இங்க ட்ரெஃபால்கர்ல ஒரு வழியா டோஃப்ளமிங்கோவை மீட் பண்ணிட்டான்ல. ஏன்டா இப்படி நீ ஏமாத்துன, ஏன் இப்படி ஏமாத்துன, நீ என்ன மட்டும் இல்ல வேர்ல்டு கவர்மெண்ட்டையும் சேர்த்தி முட்டாளாக்கி இருக்க, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டோன்னே எப்பவும் போல வில்லத்தனமா அப்படியே வெறித்தனமா சிரிப்பான். இதெல்லாம் ஒரு சிம்பிளான மேஜிக், சொல்ல போனா ஒரு ட்ரிக் தானே, எப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்குவானுங்க. லா என்ன சொல்லுவான், என்னதான் 7 வார்லாடா இருந்தாலும் நீயும் ஒரு பைரட் தான், அண்ட் உனக்கு இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, அதுவும் உலகம் முழுக்க பரவ வச்சு நீ எல்லாத்தையும் ஏமாத்திட்டேமா. இப்படி எல்லாம் நீதி நேர்மை பாக்குற ஆளாவன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ் எல்லாம் போட்டு மத்தவங்களை ஏமாத்தணும் இல்ல ஏதாச்சும் பண்ணணும்னா அதுக்கு ஹை அபிஷியலான செலஸ்டியல் டிராகன்ஸால மட்டும்தான் முடியும். அப்பதான் டோஃப்ளமிங்கோட ஆளான வெர்கோ சொன்னது ஞாபகத்துக்கு வரும், உனக்கு டோஃப்ளமிங்கோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரியாது, தெரிஞ்சா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு. ஆனா அதெல்லாம் கேட்காம அதெல்லாம் தெரியவே தேவையில்லைன்னு சொல்லி கத்திய வச்சு ஒரே போடா போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பான். அப்படின்னு இவன் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம ட்ரெஃபால்கர் லாக்கே புரியுது இந்த டோஃப்ளமிங்கோவுமே செலஸ்டியல் டிராகன்ல ஒரு மெம்பர்னு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லான ஆளுன்னு பாருங்க. கவர்மெண்ட்ல அவன் நினைச்சானா என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கான். அவனுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் தான் இருக்காமா, என்னன்னு கேட்டா ட்ரெஃபால்கர் லாவை கொல்றது. லா பார்த்துட்டு ஷாக் ஆவான். அந்த டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்றதுக்காக வெறியோட ரெடி ஆவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். டாடா.